வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 பார்த்துட்டு வரோம். அதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு எப்படி பலன் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவான் வாக்கியப்படி 11/5/2025 அவர் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாறுறார். திருக்கணிதப்படி 14/5/2025 ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாறுறார். 2 நாள் டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் தனுசுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம மேஷத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு தான். குரு வீட்டில் பிறந்தவர்கள் அப்படிம்பாங்க. இந்த குரு பகவான் இது காலம் வரைக்கும் 6வது வீட்டில், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தார். இப்போ 7வது வீட்டுக்கு உட்கார போகிறாரு. உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடம் வருவது சிறப்பு. 6ஆம் இடத்துல இருந்தால் அந்த அளவுக்கு நல்ல பலன் இல்லை. ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொது விதி. அதனால் சென்ற ஆண்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனைய கிரகங்கள் சிறப்பாக வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் குருவால் நமக்கு பெருசாக நல்ல பலன் நம்மளால் அனுபவிச்சிருக்க முடியாது. ஏன்னா 6இல் குரு ஊரில் பகை அப்படிம்பாங்க. ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காரு. சொந்த பந்தங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்க முடியாது. நண்பர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்க முடியாது. நம்ம அணுகும்போது நமக்கு நிறைய டிசப்பாயிண்டிங்கான சம்பவங்கள் தான் நடந்திருக்கும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். குரு பெயர்ச்சி ஆன உடனே நிறைய நல்லது நடக்கும். முதல் விஷயம், ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம். ரொம்ப வாட்டத்தோடு இருந்தவங்க, கலக்கத்தோடு இருந்தவங்கெல்லாம் இப்போ தெம்பா தைரியமாக எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அதாவது முகமெல்லாம் ரொம்ப சோர்வாக இருந்தவங்க, டல்லாக இருந்தவங்கெல்லாம் இந்த குரு பார்த்த உடனே டால் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொன் மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அப்படி ஒரு நல்ல குரு பயிற்சி இது. புதன் வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறார். சொந்த வீட்டை பார்க்கும்போது அவர் அதிகமாக நற்பலனை செய்வார் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பலன் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். அப்போ நீங்கள் தான் ராசி. இப்போ ராசி அதிபதி ராசியை பார்க்க போகிறார். அப்போ அந்த ராசிக்காரர்கள் எல்லாரையுமே, தனுசு ராசிக்காரர்களை அவர் மேலே தூக்கி விட போகிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில். இப்போ எப்படி மேலே தூக்கி விடுவார்? நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் இப்போது நோட்டபிள் பர்சனாக மாறிடுவீங்க. ஒரு சமையல் கலைஞர், அவர் ஒரு ஹோட்டலில் இருக்கார், ஒரு சாதாரணமாக சமைச்சிக்கிட்டு இருக்காருன்னா நீங்கள் சீஃப் குக்காக மாறிடுவீங்க. உங்களுடைய பெயர் வெளியே தெரியும். அப்போது இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தனித்தன்மையாக மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ லாபஸ்தானத்தை பார்க்குறாருன்னா அப்போ தன வருவாய் நிறையா வரணும். அப்போ தொழில் மூலமோகோ இல்லைன்னா ஏற்றுமதி இறக்குமதி இல்லைன்னா உத்தியோகம் சார்ந்தோ ஒரு பண வசதிகளை நீங்கள் இப்போ அதிகமாக பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. குரு தனது 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 3ஆம் இடத்துல இப்பையும் சனி பகவான் அங்கே தான் இருக்கார். வாக்கிய முறைப்படி சனி பகவானோட பெயர்ச்சி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான். அப்போ அதுகாலம் வரைக்கும் சனி பகவான் 3ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். பொதுவாக சனி பகவானுக்கு 3ஆம் இடம் இருந்தால் அது ரொம்ப நல்ல வேலையை செய்யும், நற்பலனை செய்யும். அந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ராகுவோட பெயர்ச்சியும் நம்ம போட்டிருந்தோம் பலாபலன். ராகுவும் 3ஆம் இடத்தை வந்துட்டார். 3இல் ராகு இருப்பது சிறப்பு, 3இல் சனி இருப்பது சிறப்பு. ராகுவும் சனியும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு இல்லை. அதையும் நம்ம ராகு கேது பயிற்சியில் போட்டிருந்தோம். இப்போ இந்த குரு பகவான் 9வது பார்வையாக அந்த இடத்தை பார்க்க போகிறார். அப்போ இந்த 3ஆம் இடம் பலம் பெறப்போகுது. அப்போ ராகுவால் ஏற்படக்கூடிய, அல்லது ராகு நல்லது பண்ண போகிறாருன்றதை நம்ம சொல்லிட்டோம், சனி நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த குரு பார்த்தாருன்னா அந்த இடைஞ்சல்கள் விலகும். அப்போ அதுவும் நற்பலன் செய்யப்படுது. நற்பலன் நற்பலன் அப்படின்னு சொல்கிறோமே சார், என்ன நற்பலன் அப்படின்னா, குரு ஒரு சுபகிரகம். அப்போ சுப விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை சொல்லக்கூடிய இடம். குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க. அப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். படிப்பு, அதாவது குரு அப்படிங்கிறது ஒரு ஆசிரியரை சொல்லக்கூடியது. அப்போ படிப்பு நல்லா படிப்பாங்க. புதன் வீட்டில் இருந்து அவர் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ கல்வி நல்லா மேம்படும். நீங்கள் விரும்பிய இடத்துல, விரும்பிய காலேஜில், விரும்பிய படிப்பை நல்லா ஸ்கோர் பண்ணி படிக்க போகிறீங்க.
ஆசிரியர்களாக இருந்தால் சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெறுவீங்க. அப்போது ஞான மார்க்கத்தில் இருப்பாங்க, குருமார்களாக இருப்பாங்க, அவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். சில மடங்கள்லாம் இருக்குது. இப்போ ஸ்ருங்கேரி மடம் அப்படின்னு இருக்குது, காஞ்சி மடம்னு இருக்குது, அல்லது இந்த ஆதீனங்கள் இருக்குது. இவர்கள் தொடர்போடு இந்த தனுசு ராசிகாரர்கள் யார் இருந்தாலும் அதில் அவங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கும். அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி அபரிவிதமான யோகத்தை செய்யக்கூடிய ஒரு பெயர்ச்சி. ஆனால் இதே நேரத்தில் குரு பகவான் இப்போ அதிசாரத்தில் ஒரு 2 மாதம் கடகத்தில் உச்சமாக போகிறார். கடகம் உங்கள் ராசி அதிபதி குருவாகவே இருந்தாலும் அது ராசிக்கு 8ஆம் இடமாக வருது. 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலும் ராசி அதிபதி உச்சம் பெறுவதாக தான் நினைக்கணும். அது 8/10/2025 இருந்து 22/12/2025 இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் அங்கே குரு உச்சம் பெறுவார் என்பது ரொம்ப பிரமாதமான யோகத்தை செய்யும். அந்த நேரத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படும். மறைமுகமான தன லாபங்கள் கிடைக்கும். சில பேருக்கு உயில் மூலம் சொத்துக்கள் வரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது இது ஒரு அபரிவிதமான அற்புதமான யோகமான குரு பெயர்ச்சி. இந்த குருவை இன்னும் நம்ம வலுப்படுத்துவதற்கு யானைக்கு கரும்பு கொடுங்க, இனிப்பை தானம் பண்ணுங்க. அருமையான குரு பெயர்ச்சி. திருச்செந்தூர், குருவாயூர் சென்று வருவது மேலும் நன்மையை தரும். யானை, பசுக்கள் இதுக்கெல்லாம் உணவு அளிப்பது, அதே மாதிரி பட்சிகளுக்கு நீங்கள் உங்கள் மாடியில், மொட்டை மாடியில் உணவளிங்க. காக்கைக்கு, புறாக்களுக்கு உணவளிப்பது இன்னும் மேலும் இதை உங்களுக்கு வலுப்படுத்தி கொடுக்கும் சிறப்பான குரு பயிற்சி.